Good morning students, welcome to online learning content program. So in this class we will study about biochemical weapons of pathogens. So biochemical weapons of pathogens are enzymes and toxins. So in this class we will study about the role of enzymes in pathogenesis. So enzymes எதுக்காக யூஸ் ஆகுது? First of all, what is meant by enzymes? Enzymes are protein molecules produced by living cells to catalyze the interrelated reactions. ஸோ ஒரு செல்லில் இருக்கிற ரியாக்ஷன்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் டைஜஷன். ஸோ டைஜஷன் ஃபுட் மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. லைக் தட் பேத்தஜன்ஸ் ப்ரொடியூஸ் தி என்சைம்ஸ் டு டீக்ரேட் தி செல் வால், cutin and cell membrane. So cutin, cell wall, cell membrane, these are all the components present in பிளான்ட் செல். ஸோ இதை தாண்டி தான், இந்த செல்லை தாண்டி தான் நமக்கு எங்கே போக முடியும்? ஃபுட் எடுக்கிறதுக்கு பேரண்ட் கெமாட்டஸ் டிஷ்யூக்கு போக முடியும். ஸோ பேத்தஜன் கெட் இன் டு தி பிளான்ட் செல் த்ரூ டிசால்வ் தி cutin cell wall, cell membrane layers. So for that it will produce several type of enzymes. So several types of enzymes. First of all, enzymes means the enzymes are large protein molecules that catalyze all the interrelated reactions in a living cell. So role of enzymes produced by pathogen. So what are all the roles அப்படினு பார்த்தீங்கன்னா, first of all, disintegrate the structural components of the host cell. So structural components in the sense cuticle, cell wall, cell membrane, இது மூணையும் நம்ம வந்து பஞ்சர் பண்ணி உள்ளே போனால் தான் என்ன பண்ண முடியும்னா நமக்கு நியூட்ரியன்ஸை எடுக்க முடியும். ஸோ பிரேக் டவுன் தி இன்னட் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இன் தி செல்ஸ். ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணிவிட்டு நமக்கு பெரிய மாலிகுல்ஸாக இருக்கிறத குட்டியாக மாற்றி தரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அஃபெக்ட் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் தி புரோட்டோபிளாசம் டைரக்ட்லி இன் தி செல் அண்ட் இன்டர்ஃபெர்ஸ் இன் இட்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இன்டர்ஃபெர்ஸ் வித் புரோட்டோபிளாசம். ஸோ புரோட்டோபிளாசம் இஸ் ஏ லிவிங் ஃப்ளூயிட் present in plant. So there are two types of enzymes based on their presence. So plantல எவ்வளோ நாள், ஃபஞ்சையில் எவ்வளோ நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து there are two types. Some enzymes are present in cells at all times, that is constitutive. So constitutive means it present all times. ஸோ தேவை இருக்கோ இல்லையோ அந்த என்சைம் வந்து அந்த பேத்தஜனில் ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கும். Many of them are produced only when they are needed by the cell in response to the external and internal ஸ்டிமுலி. ஸோ வந்து எப்போ அதுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். தேவையில்லாத சமயத்தில் அந்த என்சைம் ப்ரொடியூஸ் ஆகலைன்னா தட் இஸ் கால்ட் அஸ் இன்டியூஸ்டு. So this is our plant cell. Plant cell wall contains middle lamella, primary cell wall, plasma membrane, cellulose fibrils, cross-linking glycan, pectin. So these are all the important compounds present in cell wall. So இதெல்லாம் தாண்டி தான் நம்ம எங்கே போக முடியும்? பேரண்ட் கெமாட்டஸ்டிசிஸ்க்கு போயிட்டு நமக்கு ஃபுட் எடுக்க முடியும். So host plant at their surface which consists primary of cuticle and cellulose. So cuticle and cellulose தான் ஃபஸ்ட் லேயரில் இருக்கும். ஸோ கியூட்டிக்கல் லேயர் தாண்டி தான் நம்ம போகணும். தி கியூட்டிக்கல் கம்ப்ரைசஸ் ஆஃப் cutin அண்ட் வேக்ஸ். ஸோ கியூட்டிக்கலில் நமக்கு என்னென்ன இருக்குது? cutin இருக்கும், அப்புறம் வேக்ஸ் இருக்கும். ஸோ வேக்ஸ் லேயர் ஒன்று ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ எபிடெர்மல் செல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் பிலோ தி கியூட்டிக்கல் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிக்னின்ஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் அண்ட் லிக்னின்ஸ் ப்ரெசென்ட் இன் எபிடெர்மிஸ் லேயர். ஸோ கியூட்டிக்கல் கீழே என்ன இருக்கும்? நமக்கு எபிடெர்மிஸ் லேயர் இருக்கும். So penetration of pathogen into the parenchymatous tissue is brought by the breakdown of cell walls. So parenchymatous tissue present inside the cell walls. ஸோ செல்வாலை நம்ம டிசால்வ் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும்? பேரன்கெமாட்டஸ் டிஷ்யூஸை அடைய முடியும். ஸோ பேரன்கெமாட்டஸ் டிஷ்யூஸ் கண்டெய்ன்ஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆஃப் பேத்தஜன். ஸோ பேத்தஜனுக்கான ஃபுட் மெட்டீரியல் எங்கே இருக்குது? அதில் தான் இருக்குது. ஸோ செல்வால் கன்சிஸ்ட் ஆஃப் செல்லுலோஸ், பெக்டின்ஸ், ஹெமிசெல்லுலோசஸ், லிக்னின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மிடில் லேமலா primarily consist of pectins and some extent lignins. So these are all the components present in cell wall, cell membrane and cutin. So இதெல்லாம் penetrate பண்ணி நம்ம உள்ளே போகணும். அது எப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். So first of all, types of enzymes. First cuticle degrading enzymes, that is cutinase. Cutinase is a lytic enzymes to degrade the cuticle. Next one is cell wall degrading enzymes to degrade the cell wall. So cell wall contains a lot of components. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா cellulose. So cellulodialytic enzymes is called as cellulase. It will lyse the cellulose content. Next one is pectinolytic enzymes. It will lyse the pectin content. Next one is hemicellulolytic content. Hemicellulolytic enzymes which lyses the hemicellulose. Next proteolytic enzymes which lyses the protein. Next lignolytic enzymes which lyses the lignin. So இதில் பார்த்தீங்கன்னா fruit rot diseases caused by pectinolytic enzymes. Next
wood rotting, woodல வந்து நமக்கு wood rotting diseases are mainly caused by lignolytic enzymes. So other leaf spot diseases caused by proteolytic enzymes, hemicellulolytic enzymes and cellulolytic enzymes. இதெல்லாம் வந்து வரிசையாக பார்ப்போம். So last one is செல் மெம்பரேன் டீக்ரேடிங் என்சைம். ஸோ செல் வாலுக்கு கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் இருக்கும். அந்த செல் மெம்பரேனை டீக்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் இருக்குது. ஸோ cuticle degrading enzymes. First of all, it was early thought that no pathogen produce enzymes to degrade waxes in or on the cuticle. ஸோ ஃபஸ்ட்டில் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா cuticle எந்த ஒரு பேத்தஜனும் என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதில்ல, டைரெக்டாக அதோட பவர் மூலியமாக தான் பெனட்ரேட் ஆகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஞ்சி அண்ட் parasitic plants mostly penetrate the wax layer by means of mechanical force அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ பட் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் suggest that the fungus Puccinia hardy produce enzyme that can degrade the wax. So Puccinia hardy is a basidiomycota fungi which produce the enzymes to degrade the wax. ஸோ வேக்ஸ் லேயரை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு லைசிஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது, ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அதில் ரிசர்ச் போயிட்டு நமக்கு இந்த லைட்டிக் என்சைம்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ ஃபஞ்சை அண்ட் பாக்டீரியா தட் என்டர் த்ரூ தி wounds do not produce cutinase. ஸோ எந்தெந்த ஃபஞ்சை ஆர் பாக்டீரியாலாம் ஊண்டு மூலியமாவோ இல்லை ஏதாவது ஒரு நேச்சுரல் ஓப்பனிங் மூலிமா, ஸோ நேச்சுரல் ஓப்பனிங் இன் தி சென்ஸ் ஸ்டொமேட்டல் ஓப்பனிங், லென்டிசெல்ஸ், ஹைடத்தோட்ஸ், இது மூலியமாலாம் போகும்போது நமக்கு என்ன தேவை இருக்காது, கியூட்டினேஸ், அதாவது லைட்டிக் என்சைமுடைய ரோல் தேவை இருக்காது. இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி லைட்டிக் என்சைம்ஸ் பிகாஸ் தி ஹோல் ஆர் பேத் ஆல்ரெடி ப்ரெசன்ட் இன் தி பிளான்ட் செல் இட் செல்ஃப். ஸோ பிளான்ட் செல்லே நமக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஹோல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பிகாஸ் அதனால் என்ன பண்ண தேவையில்லைன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை, டைரெக்டாக உள்ள அந்த ஹோல் வழியாக போய்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கியூட்டினேஸ் ப்ரொடியூசிங் பேத்தஜன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் ஸ்பினுலோசம். பெனிசிலியம் ஸ்பினுலோசம் is a fruit rot fungi produces two cutinolytic enzymes, that is cutin esterase and cutin peroxidase. Cutin esterase and cutin peroxidase. So Coltotrichum gliosporidus, which is our anthracnose producing fungi on orange leaves and papaya fruits. Next one is Erisiphe graminis Pharma specialis hardy on barley leaves. So barley leaves la Erisiphe graminis producing cutinase enzyme. So next one is cell wall degrading enzymes lo pathina first of all cellulolytic enzyme. So first வந்து cellulose தான் இருக்கும், அதனால cellulolytic enzymes not of much important in the early stages of pathogenesis. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, ஏன்னா ஏர்லி ஸ்டேஜஸில் இட் வில் ப்ரொடியூஸ் தி கியூட்டினோலைட்டிக் என்சைம்ஸ். ஸோ செல்லுலேஸ் ஃபார் பேத்தோஜெனிசிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ராட் ஃபஞ்சை. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ரூட் ராட் ஃபஞ்சை ப்ரொடியூஸ் செல்லுலேஸ், ரைசெப்டோனியா சொலானி, மேக்ரோஃபோமினா ஃபேஷுவலினா. நெக்ஸ்ட் வில்ட் ஃபஞ்சை, தட் இஸ் ஃபிசேரியம், வெர்டிசிலியம், இதெல்லாமே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ளீரோசியம் ஸ்பீசிஸ், போட்டடிஸ் சினேரா, பெனிசிலியம் ஸ்பீசிஸ், ரைசோஃபஸ் ஸ்பீசிஸ், எக்ஸெட்ரா, அண்ட் wood rotting fungi, Polyporus versicolor. These are all the pathogens produce, fungal pathogens produce cellulase. So next வந்து பார்த்தீங்கன்னா bacterial pathogen. Bacterial pathogens also produce the cellulase, that is Pseudomonas solanacearum and Yervinia cartovora. So next one is pectinolytic. Already சொன்ன மாதிரி pectin content mainly present in fruits. So fruit rot diseases caused by pectinolytic enzymes. So there are two major groups, pectin esterase PE and polygalactonases PG அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ pectin enzymes are of great importance in soft rot diseases, mainly fruitல வர soft rot. ஓகேவா? in which parenchymatous disease of host plant is rapidly invaded and the diseased area contains mass of short disorganized water soaked tissues. ஸோ நமக்கு சாஃப்ட் ராட்னாவே அங்கே ஒரு இம்பார்ட்டண்ட் சிம்டம் இருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் சோக்டு லீசன்ஸ் ஆர் வாட்டர் சோக்டு டிஷ்யூஸ். ஸோ வாட்டர் சோக்டு டிஷ்யூஸ் இன் தி சென்ஸ் டிஷ்யூஸ் கண்டெய்ன்ஸ் வாட்டர் மாலிகுல்ஸ். ஸோ அந்த இடத்துல வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டியூ டு மேசரேஷன் அண்ட் டிசொல்யூஷன் ஆஃப் மிடில் லேமெல்லா. ஸோ மேசரேஷன் இன் தி சென்ஸ் வீக்கனிங் ஆஃப் செல்ஸ் ஆர் சாஃப்டனிங் ஆஃப் செல்ஸ், அந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் வந்து ராட்டாக மாறிட்டு அங்கே நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். So maceration of plant tissues are often associated with the degradation of galactronic acid, polymerase of pectic substances. Next soft rot organisms என்னென்னு பார்த்தீங்கன்னா Yervinia cartovora, Penicillium expansum, Botrtis cinerea, Sclerotinia fructigena, Pythium, Phytophthora species, Rhizophus species
and Rhizoctonia species. So besides this, vascular pathogens also. So vascular pathogens means it present in vascular tissues, xylem and phloem. It will also produce enzymes. For example, Fusarium, Verticillium and Pseudomonas solanacearum. So next one is hemicellulolytic or hemicellulase. It will produced by Sclerotinia fructigena and Sclerotinia sclerosiorum and Diplodia viticola. So to convert hemicellulose into monomers, which in turn degraded by xylanase, galactonase, arabinase and mannose. So these are all the enzymes. So hemicellulolytic enzymes convert the cellulose into these components. So next one is proteolytic enzymes. Pathogens produce cell wall dissolving enzymes. So cell wall என்ன present ஆயிருக்கு, protein present ஆயிருக்கு. That's why it produce proteolytic enzymes. Plant cell wall protein are rich in hydroxyproline. ஸோ அந்த கண்டென்ட் வந்து அதில் அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைரிகுலேரியா ஒரைசே, தட் இஸ் யுவர் பிளாஸ்ட் ஃபஞ்சை, ஹெல்மித்தோஸ்போரியம் ஒரைசே, ப்ரௌன் ஸ்பாட் ஃபஞ்சை, ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரம், ஃபார்மாஸ்பீசியாலிஸ், வேஸ் இன்ஃபெக்டம், wilt fungi. These are all the fungal pathogens secrete the proteolytic enzymes. So lignolytic enzymes mainly present in wood rotting fungi. So wood rotting fungi la lignolytic enzymes present ஆயிருக்கும். Act on the lignin found in the middle lamella, the cell walls of xylem vessels and the sclerenchyma fibrils. Fibers. ஸோ ஃபைபர் கண்டென்ட் வந்து நமக்கு டிசால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும், லிக்னோலைட்டிக் என்சைம்ஸ் வேணும். ஸோ செவரல் ஹண்ட்ரட் ஸ்பீசிஸ் ஆஃப் பெஸ்டியோமைஸ்டஸ் ஃபஞ்சை பிலாங்கிங் டு அகாரிகேசியே, கார்டிசியேசியே, ஹைட்னேசியே, பாலிபோரேசியே அண்டு தீலோஃபோரேசியே are capable of degrading lignin by secreting extracellular polyphenol oxidases. So Basidiomycota fungi mainly present in wood. So for example Basidiomycota fungi ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிடலாம் மஷ்ரூம். ஸோ மஷ்ரூம் அதிகமாக எதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வுட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வுட்டில் நமக்கு லிக்னின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும், தட் இஸ் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதை நமக்கு லைட்டிக் பண்ணுறதுக்கு என்ன தேவை, லிக்னோலைட்டிக் என்சைம்ஸ் தேவை. So other wood rotting fungi produced transmethylase to remove methoxyl group from the lignin, thus modifying lignin and increasing the exposure of the embedded cellulose and other polysaccharides to the action of fungal enzymes and cause brown rot symptoms. So most of the brown rot symptoms produced by wood rotting fungi. So next one is cell membrane degrading enzymes. So cell membrane contains phospholipids. So phospholipids is components present in cell membrane and glycolipids. So இந்த ரெண்டையும் நம்ம வந்து லைட்டிக் பண்ணோம்னா என்ன ப்ரொடியூஸ் பண்ணோம்னா phospholipase. So degraded by lipolytic enzymes, that is lipase, phospholipidase. That is there are two types of phospholipidase, phospholipase A and phospholipase B, produced by several fungi and bacteria. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் மெக்கானிசம் ஆஃப் பாஸ்போலிபேஸ் லிப்போலைட்டிக் என்சைம்ஸ் ஆர் ஹைட்ரோலைஸ் இன் தி சென்ஸ் கெமிக்கல் பிரேக் டவுன் ஆஃப் காம்போனன்ட்ஸ் பை தி ரியாக்ஷன் வித் வாட்டர். ஸோ வாட்டர் மாலிகுல்ஸோட அந்த காம்போனன்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிற வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், லைசிஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதை இங்கே காட்டியிருக்காங்க. லைபேஸ் என்சைம்ஸ் ஹைட்ரோலைஸ் தி சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஆஃப் தி லிபிட் மாலிகுல். So phospholipase A is not produced by plant pathogens. So plant pathogenல வந்து phospholipase A இருக்காது, it will produced by animal pathogens. So plant pathogens எது ப்ரொடியூஸ் பண்ணுன்னா B, phospholipase B is produced by pathogens like Thialaviopsis basicola. So கரெக்டாக படிங்க pathogen name, Botrytis cinerea and Sclerotium rollsii. So these are all the enzymes produced by plant pathogens. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா என்சைம்னா என்னென்னு பார்த்தோம். என்சைம் இஸ் ஏ ப்ரோட்டீன் மாலிகுல் which catalyze the interrelated reactions in living cells. ஸோ டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூட்டிவ் அண்டு இன்டியூஸ்டுன்னு பார்த்தோம். கான்ஸ்டிடியூட்டிவ் இன் தி சென்ஸ் ப்ரெசன்ட் பர்மனென்ட்லி இன் பேத்தோஜன்ஸ். இதுவே நமக்கு இன்டியூஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்பப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் வந்துட்டு போகும். இதுவே நெக்ஸ்ட்டு அகெயின் கிளாஸிஃபை தி என்சைம்ஸ் பேஸ்ட் ஆன் தி ரோலை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கியூட்டினேஸ் இஸ் ஏ கியூட்டிக்கல்
டிகிரேடிங் கியூட்டின் டிகிரேடிங் என்சைம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செல்வால் டிகிரேடிங் என்சைம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப் பார்த்தோம். செல்லுலோலைட்டிக் என்சைம், புரோட்டியோலைட்டிக் என்சைம், நெக்ஸ்ட் பெக்னோலைட்டிக் என்சைம், ஹெமிசெல்லுலைட்டிக் என்சைம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 5 டைப் பார்த்தோம். நெக்ஸ்ட் லிக்னோலைட்டிக் என்சைம்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். லாஸ்ட் பார்த்திங்கன்னா செல் மெம்பரின் டிகிரேடிங் என்சைம். இதில் பார்த்திங்கன்னா லிப்போலைட்டிக் என்சைம்ஸை பார்த்தோம். especially phospholipase B present in plant pathogens, which lyses the phospholipids. ஸோ பாஸ்போலிபிட்ஸை லைசிஸ் பண்ணி நமக்கு டீக்ரேட் பண்ணி கொடுக்கும், வேறு ஒன்றும் இல்லை. சரியா, நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ.